தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, முள்ளங்கி, எண்ணெய், கடுகு, தேவையான உப்பு, தேவையான மிளகாய்த்தூள், புளி கரைச்சல், கருவாடு. முள்ளங்கி கருவாட்டு குழம்பு வைக்கலாங்க வாங்க. செய்யும்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. வாங்க கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லைங்க, அதனால் நான் கருவேப்பிலை போடல. இருந்தால் நீங்கள் போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிச்சிங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிச்சு. வாங்க இப்போ முள்ளங்கி போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கணுங்க. முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாப்பொடி போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு தான் அரைச்சி வைப்போம். அதை தூள் போட்டுக்கலாங்க. நான் எங்கள் குழம்புக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை உப்பு இருக்குங்க, அதனால் அப்புறமா சாப்பிடும்போது கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் காய் வேகட்டும். வெந்த உடனே புளியை ஊற்றிக்கலாங்க. வாங்க பாதி காய் வெந்துச்சு முள்ளங்கி. இப்போ புளியை ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் தூக்கலாக ஊற்றினா தான் கருவாடு போட்டோன்னே கரெக்டாக இருக்குங்க. கருவாட்டு குழம்புக்கு கார குழம்புனா கம்மியாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு ரொம்ப பிடிக்குங்க, புளிப்பு தேவையான ஊற்றிங்க. புளிப்பு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக ஊற்றிருக்கேன். கருவாடு போட்டோம்னா கொஞ்சம் இதுவாகிடும், புளிப்பு ஊற்றுங்க. குழம்பு கொச்சோன்னா கருவாடு போட்டு இறக்கலாங்க. நாங்கள் குழம்பு கொச்சிச்சு கருவாடு போட்டுக்கலாம். இது கருவாடு பேர் காரப்பொடி கருவாடுங்க. எங்கள் வீட்டில் அந்த கருவாடு தான் இருந்ததுங்க. அந்த கருவாடு போடுறோம். உங்கள் வீட்டில் என்ன கருவாடு இருக்கோ அதெல்லாம் போட்டுருங்க. போட்டு செய்யணும். குழம்பு கொச்சிச்சு. நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. முள்ளங்கி போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். வேறு எந்த காயும் போடாதீங்க. முள்ளங்கி போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.